ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மோட்டோ சிக்னேச்சர் இந்த ஃபோன் எப்படி இருக்குது, வாங்கலாமா வேண்டாமா அப்படி சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஃபோனோட கேமரா எப்படி இருக்குது, டிஸ்பிளே எப்படி இருக்குது, பேட்டரி எப்படி இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்கன்னா நம்ம சேனலை முடிவு பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணும்போது வந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை எடுத்து ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃபோனோட டிஸ்பிளேலேருந்து போயிடலாங்க. இந்த ஃபோனோட டிஸ்பிளே சைஸ் வந்து 6.8 இன்ச் LTPO AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. கூடவே 165 ஹெர்ட்ஸுக்கான ரீஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. கூடவே பிரைட்னஸ் லெவல் வந்து 6200 நெட்ஸ் வந்து பிரைட்னஸ் லெவல் கொடுக்குறாங்க. அதனால் டிஸ்பிளே வந்து ஒரு வெறித்தனமான டிஸ்பிளேன்னு சொல்லாங்க. ஏன்னா நம்மளுக்கு AMOLED டிஸ்பிளே கொடுக்குறனால நம்மளுக்கு பிக்சர் குவாலிட்டி எல்லாம் பெட்டராகவே இருக்குது, நல்லா நேச்சுரலாக தெரியுங்க. அதே போல் 165 வாட் ஹெர்ட்ஸ்க்கான ரீஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறனால நம்மளுக்கு மல்டி டாஸ்கிங்கு, மூவ்மெண்ட் ஸ்பீடு, டச் ஸ்பீடு எல்லாமே ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. ஓகேங்களா? அதனால் வந்து நம்மளுக்கு மல்டி டாஸ்கிங்லேருந்து எல்லாமே ஃபாஸ்ட்டாகவே இருக்கலாம், ஸ்மூத்தாகவும் இருக்குது டிஸ்பிளே யூஸ் பண்ணுறதுக்கு. அடுத்தது 6200 நெட்ஸ் வந்து பிரைட்னஸ் லெவல் கொடுக்குறனால நம்ம வெளிச்சத்தில் யூஸ் பண்ணும்போதும் கூட, அதாவது எவ்வளோ பிரைட்டான வெளிச்சத்தில் யூஸ் பண்ணும்போதும் கூட நம்மளுக்கு ஃபான்ஸு பிக்சர் குவாலிட்டி எல்லாமே நல்லாவே தெரியும். ஓகேங்களா? அதனால் டிஸ்பிளே வந்து ஒரு நல்ல டிஸ்பிளேன்னு சொல்லாங்க. கூட இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் கொடுக்குறனால நம்மளுக்கு டிஸ்பிளே வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து நல்லாவே இருக்குது, யூஸ் ஆகும். ஓகேங்களா? அடுத்து 6.9 திக்னஸ் ஸ்லிம்மான ஃபோனுங்க, பார்க்குறதுக்கு லுக் வைஸ் ஸ்டைலிஷாகவும் இருக்குது, அதே போல் ஸ்லிம்மாகவும் இருக்குது. IP69க்கான வாட்டர் ஸ்டண்ட் கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து ப்ளஸ் பாயிண்ட். ஓகேங்களா? டிஸ்பிளே வர்றது ஒரு நல்லாவே இருக்குது. ஓகேங்களா? அடுத்து கேமரா பற்றி பார்க்கலங்க. பின்னாடி மொத்தம் 3 கேமரா கொடுக்குறாங்க. 50 MP வைட் ஆங்கிள் சென்சார், அது சோனி சென்சருங்க. சோனி லைட் 928 அப்படிங்கிற ஒரு சென்சருங்க, நல்லா பவர்ஃபுல்லான சென்சார். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் ஒரு நல்ல சென்சார்னு சொல்லாங்க. ஓகேங்களா? அதனால் வந்து நம்மளுக்கு பிக்சர் குவாலிட்டி எல்லாமே பெட்டராகவே இருக்குங்க. 8K வீடியோ 30 fps வரைக்கும் நம்ம ஷூட் பண்ணிக்க முடியுங்க. அது டாப் நாச்சாக இருக்க போகுது. ஓகேங்களா? அதே போல் நம்மளுக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறதும் நல்லா பூஸ்டப்பாக கொடுக்குங்க. 50 MP அல்ட்ரா வைட் கொடுக்குறாங்க, அது நல்லாவே இருக்குது, அது 8K வீடியோ எடுத்துக்க முடியுங்க. அடுத்து 50 MP டெலஃபோட்டோ கொடுக்குறாங்க. நம்ம ஃபோட்டோஸ் வீடியோஸில் எடுக்கணும் அப்படின்னா நம்ம 3x 10x அது மாதிரி நல்லா ஃபோட்டோஸில் எடுக்கணும்னா நம்ம டெலஃபோட்டோ யூஸ் ஆகுங்க. அதுவும் இது நல்லாவே இருக்குது. ஓகேங்களா? மொத்தம் 3 கேமரா நல்லா இருக்குது. வித் OIS சப்போர்ட்டும் இருக்கிறதுனால நம்ம ஸ்டேபிளாக வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்க முடியுங்க. ஃப்ரண்ட்லி 50 MP செல்ஃபி கேமரா கொடுக்குறதுனால அதுலேயும் நல்ல ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்க முடியுங்க. இது வந்து கேமராக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது இதில் வந்து ப்ளஸ் பாயிண்ட்டு இந்த ஏடு விடும்போது கேமரா தான் முக்கியமாக சொல்கிறாங்க. ஏன்னா 8K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியுங்க. வித் OIS சப்போர்ட்டும் இருக்குதுங்கிறாங்க. அதே போல் நம்மளுக்கு சென்சாரும் சோனி லைட் 928 அப்படிங்கிறனால கொடுக்கறனால நம்மளுக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுக்கறது நல்லாவே டீட்டெயில்ஸ் நல்லாவே தெரியும். ஓகேங்களா? அடுத்தது பேட்ரி 5200 mAh பேட்ரிங்க. அதை ஃபுல் பில் பண்ணவும் 90 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜும் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஃபோன் வந்து 6.9 mm திக்னஸ், ரொம்ப ஸ்லிம்மான ஃபோனு. அதுக்காக பேட்டரியோட ஹெல்த்தை வந்து கம்மி பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சா இல்லை. 5200 mAh பேட்டரி கொடுக்குறதுனால நல்லா 1.5 நாள் தாராளமாக சார்ஜ் நிற்கும். நார்மல் யூசேஜாக இருந்தால், இல்லை ஒரு ஹெவி யூசேஜாக இருந்தால் ஒரு நாள் அந்த 12 ஹவர்ஸ் அந்த ரேஞ்சில் வந்து சார்ஜ் கண்டிப்பாக நிற்கிங்க. ஓகேங்களா? அதனால் 50 வாட்டுக்கான ஒயர்லெஸ் சார்ஜ் கொடுக்கறதுனால நல்லா ஒயர்லெஸ் சார்ஜும் இருக்கிறதுனால சப்போர்ட் ஆகும். ஓகேங்களா? நம்மளுக்கு பேட்டரி பேக்கப் நல்லாவே இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா கண்டிப்பாக ஒரு நாள் தாராளமாக சார்ஜ் நிற்கிங்க. நார்மல் யூசேஜாக இருந்தால் சும்மா 1.5 நாள் சார்ஜ் நிற்கும். ஓகேங்களா? அதே போல் 12GB RAM கொடுக்குறாங்க. 512GB ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. UFS 4.1 கூடவே கொடுக்குறாங்க. அதனால் வந்து காப்பி பண்ணுறதுக்கு பேஸ்ட் பண்ணுறதுக்கெல்லாம் ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. நம்மளுக்கு 512GB ஸ்டோரேஜ் கண்டிப்பாக எடுத்தாகணும். ஏன்னா இந்த மாதிரி இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ளாக்ஸிபி லெவல் ஃபோன் கொடுக்குறதுனால நம்மளுக்கு கண்டிப்பாக ஸ்டோரேஜ் வந்து ப்ராப்ளம் ஆகுது. அதனால் 512 எடுக்கிறதுக்கு தாராளமாக இருக்கலாம். ஓகேங்களா? அதே போல் இதோட ப்ராசஸ் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இப்போ நம்மளுக்கு என்ன ப்ராசஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்குதுன்னா, இந்த ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 5 அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து இப்போ வந்து கரெக்டாக இருக்குது. அந்த ப்ராசஸ் தான் இவங்களுக்கு கொடுத்துக்குறாங்க. அதனால் வந்து நம்மளுக்கு வந்து ப்ராசஸ் வந்து ஹேங் ஆக, இல்லை சிப் வந்து கொஞ்சம் கேமில் அடிக்கல அப்படின்னா தாராளமாக இந்த ஃபோனில் விளையாடலைங்க. ஏன்னா கேமுக்கும் கரெக்டாக இருக்குங்க. ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ஃபோனே சொல்லலாங்க இந்த ஜென்ரேஷனில். இதோட ப்ரைஸும் அதே போல் 12 + 512 அப்படிங்கிறது வந்து இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு 79,000 ரேஞ்சில் வரக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த ரேஞ்சில் கண்டிப்பாக வைப்பாங்க. ஓகேங்களா? அப்புறம் அதே போல் IP69 அதுக்கான வாட்டர் ஸ்டண்ட் இருக்குதுங்க. ஃபோர்ஸாக தண்ணிக்குள்ளே போட்டாலுமே ஒன்றும் ஆகாது அப்படிங்கிறாங்க. மிலிட்ரி கிரேட் 810 அப்படிங்கிற ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. அவ்வளோ சீக்கிரம் வந்து கீழே போட்டாலும் டேமேஜ் ஆகாது, ப்ரொடெக்ஷன் கொடுக்கு அப்படின்ட்டு இருக்கிறாங்க. Android 6 தான் வரப்போகுதுங்க. 5G சப்போர்ட் எல்லாமே இருக்குது. இந்த ஃபோனோட ப்ளஸ் பாயிண்டில் பார்த்துலாங்க. டிஸ்பிளே ஒரு நல்ல டிஸ்பிளேங்க, கேமரா நல்ல கேமரா, அதே போல் ப்ராசஸும் நல்ல ப்ராசஸுங்க. ஒரு இருக்குலே பெஸ்ட்டு, சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்ல இந்த ஃபோன் தான் சொல்லுவாங்க. 78,000 ரேஞ்சு வர அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. அதே போல் நம்மளுக்கு பேட்டரி ஹெல்த்து ஒரு நாள் கண்டிப்பாக சார்ஜ் நிற்கிங்க. ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக நிற்கும். ஓகேங்களா? அப்புறம் இதோட ப்ளஸ் பாயிண்ட்லாம் பார்த்துட்டோம். உங்களுக்கு இந்த ஃபோன் எப்படின்னு சொல்லுங்கள். இதோட யூனிக்கான OS தான் ஹலோ UI, அது வந்து கரெக்டாக இருக்குது. அவங்களுக்கு அதிகமாக ப்ளோட்வர்ஸ் எதுவுமே வராது. யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா நீட்டாக க்ளீனாகவும் இருக்கும். ஓகேங்களா?
உங்களுக்கு இந்த ஃபோன் எப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்லுங்கள். என்ன கேட்டால் ஒரு நல்ல ஃபோனை சொல்லுங்கள். ப்ரைஸ் தான் தீர்மானிக்கு. ஒரு 70,000 வந்தால் நல்ல ஃபோனாக இருக்குது. எனக்கு கண்டிப்பாக 80,000 லான்ச் பண்ணுவாங்க. இந்த ஃபோனும் ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவலில் தான் இருக்குதுங்க. மோட்டோ பிராண்ட்லேருந்து ஒரு ஃபோன் எதிர்பார்க்குறீங்க, தாராளமாக ஃபோன் எடுக்கலாங்க. ஏன்னா அவங்களோட ஓஎஸ் யூஐ எல்லாமே நல்லாவே இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரைக்கும் நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பேன். பை, டேக் கேர்.